தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் அஜித். இவர் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள விடாமுயற்சி படம் February 6ஆம் தேதி வெளிவர உள்ளது. சமீபத்தில் படத்தின் ட்ரைலர் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனால் படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து குட் பேட் அக்லி படமும் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது கார் ரேசிங்கில் அஜித் கவனம் செலுத்தி வரும் நிலையில் சமீபத்தில் தனது அணியுடன் இணைந்து துபாயில் 24 மணி நேரம் நடைபெற்ற கார் ரேசிங்கில் பங்கேற்றார். இந்த கார் ரேஸில் 911 GT3R என்ற பிரிவில் அஜித் குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்தது. GT4 பிரிவில் ஸ்கிரிப்ட் ஆஃப் த ரேஸ் என்ற விருதை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் அப்போது வெற்றி பெற்ற பின் அஜித் பேசிய விஷயங்கள் பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதில் எனக்கு விளையாட்டினை அறிமுகப்படுத்தியது என் அப்பா தான். ஆனால் அவர் இப்போது இல்லை. அப்பாவின் நண்பர் விமல் ஷா அங்கிள் ரேஸாக இருந்தார். அவரிடமிருந்துதான் நான் ரேசிங் மீது ஆர்வம் ஏற்பட்டது. 18 வயதில் வந்த கனவு இன்று 53 வயதில் நிஜமாகிவிட்டது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மக்கள் அவர்களது பணியை சரிவர செய்தால் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை மிகவும் சிறியது. அதனால் பிடித்தது போன்று வாழுங்கள். எதையும் சீரியஸாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.